அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாகவே இறைவன் பல விஷயங்களை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அற்புதமாக தந்திருக்கிறார், அல்லது அனைத்து மனிதனுக்கும் இறைவன் சமமாகத்தான் தந்திருக்கிறான். ஆனால் அந்த மனிதன் அதை எப்படி பயன்படுத்துகிறான் என்பதை பொறுத்துத்தான் அவனுடைய வாழ்க்கை முழுவதுமே அமைகிறது என்று சொல்லலாம். ஒவ்வொரு மனிதனினுடைய எண்ணம் என்பது மிகவும் தாக்கத்திற்குள்ளானவை. எண்ணங்களை நல்லெண்ணங்களாக எண்ண வேண்டும் என்று சொல்லுவார்கள். எண்ணங்களை நல்லெண்ணங்கள் கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். எண்ணங்கள் மிக ஒரு உயர்ந்தவையாக, வலிமை மிக்கவையாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஒரு மாடு ஒன்று நடந்து செல்கிறது. அந்த மாடை பார்த்த ஒரு மனிதன் சொல்லுகிறான், இந்த மாடு நல்ல அதிகமாக கறி வரக்கூடிய, அதிகமாக எடை உள்ள ஒரு மாடாக இருக்கிறது என்று சொல்லுகிறான். காரணம் என்னவென்று சொன்னால், அந்த மாட்டை பார்த்தவன் ஒரு கறிக்கடைக்காரன். மற்றொருவன் பார்க்கிறான், அந்த மாட்டை பார்த்துவிட்டு இந்த மாடு அதிகமாக பால் தரும் என்று சொல்கிறான். காரணம் என்னவென்று சொன்னால், அவன் ஒரு பால்காரன். அதாவது தான் என்னவாக இருக்கிறானோ அவனுடைய பார்வையும் அவனுடைய எண்ணமும் அதுவாகத்தான் இருக்கும். அப்ப எண்ணங்கள் என்பது மிக ஒரு வலிமை மிக்கதாக, உயர்ந்தவையாக இருக்க வேண்டும். பொதுவாகவே நல்ல மனிதனுக்கும் கெட்ட மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? தான் செய்கின்ற தவறு வெளியே தெரியாத வரைக்கும் அவன் நல்லவனாக மதிக்கப்படுகின்றான். தான் செய்கின்ற தவறு வெளியே தெரிந்துவிட்டால் அவன் கெட்டவன் என்கின்ற பட்டங்களுக்கு, அந்த பெயருக்கு அவன் ஆளாகி போகின்றான். நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அருமையானவர்களே. நான் சொல்ல வருகின்ற முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், சமீபத்திலே நம்மை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய 2026 தேர்தல் களம். இந்த தேர்தல் களத்திலே நாம் எல்லாம் மிகுந்த ஒரு குழப்பத்திற்கு உள்ளாகி போய் இருக்கிறோம். சில நபர்கள் இப்படி சொல்லுகிறோம், நாங்கள் என்றைக்கும் திமுகவாக, டிஎம்கே வேட்பாளராகத்தான் நாங்கள் இருப்போம், டிஎம்கேவினுடைய தொண்டனாகத்தான் இருப்போம், எங்களுக்கு முதலமைச்சர் ஏராளமான விஷயங்களை செய்திருக்கிறார் அல்லவா, அவருக்கு கடைசி வரைக்கும் நன்றி உள்ளவர்களாக நாங்கள் இருப்போம் என்று நாம் சொல்லுகிறோம். மற்ற நபர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எல்லாம் அதிமுகவாக இருப்போம், என்னதான் இருந்தாலும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய கீழே வழிநடத்தி சென்றிருக்கக்கூடிய அவர்களுக்கு கீழேதான் நாங்கள் பயணிப்போம் என்று சொல்லுகிறார்கள் ஒரு கூட்டம். மற்றொரு கூட்டம் சொல்கிறார்கள், இல்லை இல்லை, சமுதாயத்தில் மாற்றம் வந்தே ஆக வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் டிவிகேவாக, தமிழக வெற்றி கழகமாக நாங்கள் எல்லாம் செயல்படுவோம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அடிப்படையின் கீழ் நாங்கள் செயல்படுவோம் என்று மாற்றத்தை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள். நாம் இங்கு யோசிக்க வேண்டும், அவர்கள் நல்லவர்களா, இவர்கள் நல்லவர்களா, இவர்கள் நல்லவர்களா, யாரை பின்தொடர வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் இந்த தேர்தல் களம் வருகிற பொழுது, ஏன் இந்த விஷயங்களை நினைவுபடுத்துகிறேன் என்று சொன்னால், இப்பொழுது தேர்தல் களம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவர்கள் பிரச்சாரங்கள் செய்ய ஆரம்பித்து துவங்கி இருக்கிறார்கள். அப்பொழுது நாம் சற்றும் குழப்பம் அடைந்து விடாமல், நம் தமிழ்நாட்டிற்காக, நம்முடைய இந்தியாவிற்காக, இந்த தமிழ் மண்ணிற்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறார்கள், மக்களுடைய நலனை கொண்டு அவர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்பதையெல்லாம் நாம் சுயமாக சிந்திக்க வேண்டும். சிந்தித்து ஒரு சிறந்த ஒரு தலைவரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். இருக்குகின்ற தலைவர்கள் சரியில்லை என்று சொன்னால் நிச்சயமாக மாற்றத்தை எதிர்நோக்கி பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்குகிறோம். நாம் இறைவனிடத்திலே அதிகமாக பிரார்த்திக்க வேண்டும். 2026 நாம் மிகுந்த ஒரு வளர்ச்சி பெற்ற தமிழகமாக, சிறந்த தமிழ்நாடாக திகழ்வதற்கும், நம்முடைய தமிழ்நாட்டிலே உலகம் முழுக்க எந்த விதமான சண்டை சச்சரவு இல்லாமல் இருப்பதற்காக நாம் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யவும் கடமைப்பட்டிருக்கிறோம். வாக்களிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படவும் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் எடுத்தோடனே சொல்ல போவதில்லை, டிவிகே தமிழக வெற்றி கழகத்தை போல் ஒன்று இல்லை, அதற்குத்தான் வாக்களிக்க வேண்டும். நிச்சயமாக இளைய தளபதி விஜய் ஆகப்பட்டவர் 2026 முதலமைச்சராக பதவி ஏற்பார், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்று நாம் உறுதியாக சொல்லவில்லை. நாம் சொல்ல வருவதின் நோக்கம் என்னவென்று சொன்னால், யாருக்கு வாக்களிப்பதாக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் தமிழ்நாட்டிற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சரியான முறையிலே செயலாற்றுவார்களா என்று நாம் சிந்தித்து நம்முடைய கடமையை செயலாற்ற வேண்டும் என்பதைத்தான் சொல்லுகிறேன். ஒரு கூட்டத்தாரை சார்ந்து பேசவில்லை.
டிஎம்கேக்கு தான் வாக்களிக்க வேண்டும். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களை நாம் திரும்பவும் தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர்கள் பல சாதனைகளை செய்திருக்கிறார்கள். அவர்கள் வந்தால் தான் தமிழகம் காப்பாற்றப்படும் என்றும் நாம் சொல்லவில்லை. நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த தமிழகத்தில் அல்லாஹு தஆலா மென்மேலும் ஒரு நிம்மதியை, மன மகிழ்வை தந்தருள் புரிவானாக. 2026 மலரக்கூடிய ஆட்சியாளரை அல்லாஹு தஆலா நம்முடைய மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடியவர்களாக, இந்த இந்தியருக்கு மத்தியிலே ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய